இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த சாட் தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கான சாட் ப்ரூஃப். ஓகே, ஸோ 12,000க்கு ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஸ்டூடெண்ட், அதாவது அவங்க ஆல்ரெடி ஒர்க்குக்கு போகிறவங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்கம் கொண்டு வரதுக்காக இதை மெயினாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 12,000க்கு சைன் இன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க அமிச்ச மெசேஜ் ஒரு படிச்சுக்காங்க. இவங்களோட ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாகவே அவங்களோட இன்கம்மை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு இதை ஃப்ரீலான்சிங் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளைண்ட் சொன்ன டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஸோ ஹாய் அண்ணா, I actually signed a client for 12K. So 12,000க்கு அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. பட் there is a problem. His business like dating website. Dating website நம்மளோட no code skill set யூஸ் பண்ணி பண்ண முடியும். So what he is asking was his website should be ranking in the top 10 of the search results. Top 10 resultsல இருக்கணும் சர்ச்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So can I use HostGator for this? HostGatorன்றது ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ். ஆர் ஷுட் ஐ யூஸ் எக்ஸ்ட்ரா எஸ்இஓக்கு தனியாக பே பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் கிளைண்ட் கிட்ட பேசி டீலை க்ளோஸ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டுமே அமைச்சிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் வாட் யூ ஆல்டர் தி ப்ரைஸ் அண்ட் வெப்சைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 10,000 சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12,000 ஃபைனல் சொல்லிட்டு எஸ்இஓ ஃப்ரீ எஸ்இஓ ஆப்டிமைஸ்டோட தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12,000ன்றது எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி தரத்துக்கும் ப்ளஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுறது. இது எஸ்இஓ ஆப்டிமைஸ்னா என்ன? அது நம்ம வெப்சைட்டில் இருக்குமா? நம்ம பண்ண போகிற வெப்சைட்டில் இருக்கா? ஃப்ரீலான்சிங்கில் பண்ணுறமே இது பாசிபிலிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நான் சொல்ல போனால் இவங்களோட ஒர்க் போயிட்டு மீதி டைமில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஒர்க் போகிற பர்சன்ஸாக இருந்தால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃப்ரீலான்சிங் எடுத்துக்கோங்க. ஃப்ரீலான்சிங் நம்ம ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறோம், அது மூலமாக மணி ஜென்ரேட் பண்ண போகிறோம் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி. ஸோ இவங்க பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நோ கோட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ணி தரதான் நம்ம டீச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 5 years நான் இதான் நிறைய கிளைண்ட்ஸ் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2,500 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தான் இவர். இப்போது இவங்க இந்த ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பேசிக் ஸ்கில் இருக்குமா? கிடையாது. ஏதாச்சும் பின்னாடி ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்களா? கிடையாது. பட் உங்களுக்கு இதை சூஸ் பண்ணும்போது இவங்க எஸ்இஓ ஆப்டிமைஸ்ட் ஒரு விஷயம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, கிளைண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்ஸ், இப்போ இந்த டெமோ வெப்சைட்ஸ் நான் உங்கள்கிட்ட காமிப்பேன். நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக இருக்குமா? எஸ்இஓ ஆப்டிமைஸ்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே நம்ம இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் இல்லையே ஹவு டு கெட் பிரைட் ஸ்கின் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் டாப்பில் நிற்கும். அந்த பிளாக் டாப்பில் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச பிளாக் தான் டாப்பில் நிற்கும். இல்லாட்டி குவாரா அப்படின்னு ஒன்று நிற்கும். Quora.com டவுட்ஸ்லாம் கேட்பாங்க, Q&A எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே அந்த வெப்சைட் ஆப்டிமைஸ்டாக இருக்குன்றதுனால தான் டாப்பில் வருது. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, எஸ்இஓன்றது. இந்த எஸ்இஓவில் டாப் ரேங்கில் வரதுக்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பில்ட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸுமே, விச் மீன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுற நோ கோட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸுமே எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக தான் இருக்கும். அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. இந்த எஸ்இஓ ஆப்டிமைஸ்டுறது 2 விதமாக மாறும். ஒன்று வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான நம்ம சைட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். இன்னொன்று நம்ம எடுக்கிற டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்லையும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அதுலேயுமே நம்ம ப்ராப்பராக இந்த எஸ்இஓ ஆப்டிமைஸ்ட் இருக்கிற மாதிரி சர்வீஸை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் முக்கியமானது. நம்ம கொஞ்சம் கிளியர் கட்டாக அப்புறமா சொல்கிறோம் உங்ககிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹோஸ்டிங் சூஸ் பண்ணுறோன்னா அந்த ஹோஸ்டிங்கில் எஸ்இஓ ஆப்டிமைஸ்ட் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு வாட்டி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாட்டி கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 2 விஷயம். இன்னொன்று, ஒர்க் பண்ணுற நம்ம சைடில் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி தருவோம். அது நம்ம ஆப்வியஸ்லி நம்மளோட ஸ்கில் செட்டில் அது இன்பில்ட்டாகவே இருக்குது. அதனால் பெருசாக வரி பண்ணிக்க தேவை. சரி, இந்த ஸ்டூடெண்ட் என்ன ஸ்கில் செட் யூஸ் பண்ணான்றதை சொல்லிட்டேன். ஃப்ரீலான்சிங் தான் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டேன். என்ன டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு சிங்கிள் வெப்சைட் 12,000 பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் இது டெவலப் பண்ண எவ்வளோ டியூரேஷன் ஆகும்? ரொம்ப கம்மியான டியூரேஷன், less than 2 weeks டெவலப் பண்ணிடலாம் இந்த டேட்டிங் வெப்சைட்ஸை. சரி, நான் டேட்டிங் வெப்சைட்ஸ் மாதிரி இருக்க வெப்சைட்ஸ்லாம் உங்ககிட்ட முதல்ல காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இந்த கிளைண்ட் கிடச்சிருந்தா நான் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதோட டிசைன்ஸ் நான் இப்போ ஷோகேஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வெப்சைட்ஸுமே நான் என்னோட வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி நோ கோட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்குறது எல்லாமே ப்ரொஃபஷனலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் நம்மளால் பண்ண முடியுமா? கோடிங் நாலேஜ் நம்ம கேட்டால் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி இட்ஸ் பாசிபிள். அப்படி தான் நிறைய ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி நான் உங்ககிட்ட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் நம்ம என்னென்ன பண்ண முடியும்னா, பேமெண்ட் இன்டெகிரேஷன், ஃபார்ம் இன்டெகிரேஷன், வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் எல்லாமே பண்ண முடியும். அதில் எந்த டவுட்ஸுமே இல்லை. ஓகே, சரி, இவர் என்ன மெத்தட் ஆஃப் யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யூஸ் பண்ண மெத்தடாலஜின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லித்தர மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸில் நான் உங்களுக்கு இவர் யூஸ் பண்ண மெத்தட் மட்டும் சொல்ல போனால், ப்ராபப்ளி ரொம்ப காமனாக உங்கள்கிட்ட சொன்னது தான். மோஸ்ட்டாக அந்த மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். மேபி நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஒரு டைப் ஆஃப் மெசேஜஸை நீங்கள் ரேண்டமாக சென்ட் பண்ணாமல் பிக்கியாக, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களா, செலக்ட் பண்ணுங்கள். அவங்கள ஃபஸ்ட்டு முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது அவங்க போகிற போஸ்ட்டுக்கு அவங்க போஸ்ட் பண்ண அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் கமெண்ட் பண்ணி அவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு 2-3 கமெண்ட்டுக்கு பண்ணும்போது அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ரெகனைஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கப்புறமா போய்ட்டு அவங்க டிஎம்மில் சென்ட் பண்ணும்போது பீப்புள் கெட் யூஸ் டு யுவர் ஃபேஸ் அண்ட் தென் ரிப்ளை யூ அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி தான் இவரும் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் ஓப்பனாக யூடியூப்பில் சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலி ரொம்ப ஒரு வேஜான மெத்தட், மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட். நான் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்து கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்காங்க யூடியூப்பில் பார்த்துட்டு. ஸோ இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன மெத்தடாலஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஓகே, சரி. இப்போது இந்த டேட்டிங் ஆப்ஸ்னு சொல்கிறோம். டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணுறாங்க. டேட்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணதில்லை இது வரைக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணதில்லை. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டென்டல், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசப்ஷனிஸ்ட், இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் நான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் ரொம்ப ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஸ்கூல் வெப்சைட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட புக்லாம் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ரெஸ்டாரண்ட் கிளைண்ட் நான் பண்ணதில்லை. அடுத்து இந்த டேட்டிங் வெப்சைட்ஸ் நான் பண்ணதில்லை. இன்னும் ஒரு சில இன்டீரியர் டிசைனிங்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் எனக்கு வராத கிளைண்ட்ஸ். இவங்களாம் நான் வந்து அப்ரோச் பண்ணாமல் கிளைண்ட்ஸ். பட் ஆனால் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்ற பட்சத்தில் இதை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஏன்னா டிமாண்ட் அவ்வளோ தூரம் இருக்குது. இந்த ஸ்கில் செட்டுக்கான டிமாண்ட் நிறையவே இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர் வீடியோ எடிட் சூஸ் பண்ணலாம். அந்த வீடியோ எடிட்டிங்கில் கிளைண்ட்ஸ் கிடைக்காம திணறுவீங்க. அது நடக்கிற காரியம் தான், விச் இஸ் வெரி காமன். நீங்கள் எந்த ஸ்கில்ஸ் எடுத்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக நிற்கிறது கிளைண்ட்ஸ் எடுக்கிறது எப்படி கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ் அப்படின்றது தான் நிறைய ரிக்வஸ்டட் கொஸ்டின்ஸாக என்கிட்ட வந்துட்டு இருக்கும். அதில் நான் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த மெத்தடில் நீங்கள் கிளிக் பண்ணி அதிலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக போகும்போது கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ட்ராக் ஆகும். அதுக்கு முன்னாடி ட்ராக் தி மெத்தட், என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறது எப்பயுமே நான் டீச் பண்ணும்போது விச் இஸ் என்ன ஸ்கில் செட், இந்த ஸ்கில் செட் நான் சொல்லி தரும் போது ஒரு மெத்தடாலஜி சொல்லுறேன். கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மெயில்ஸ் எடுத்துக்கோங்க. மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த கோல்ட் இமெயிலிங்கிறது மெயில்ஸ் நம்ம சிஇஓஸ்க்கு ஃபவுண்டர்ஸ்க்கு அனுப்புவோம். இந்த மெயில்ஸ் அனுப்பும் போது ப்ராப்பராக ட்ராக் வச்சுக்கோங்க அப்படின்றத நான் தெளிவாக 1 by 1 சொல்லிட்டே இருப்பேன். அப்படி ட்ராக் வைக்கும் போது அவங்க ரிசல்ட்ஸும் நல்லாவே வந்துட்டுருக்கும். இது ஒன் ஆஃப் தி மெத்தட். சரி, இப்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர், இவங்க ஒருத்தவங்களாம் கேட்டிங்களா கிடையாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், டேரக்ட் இன்டர்வியூஸ். இந்த மாதிரி நான் வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காமிச்சு பேசியிருக்கேன். அது எல்லாமே நான் என்னோட யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்புறமா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். கிளைண்ட்ஸையும் ஆன்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபீல்டில் மெத்தட்ஸை கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்படி கிடையாது. இப்போயுமே ஃப்ரீலான்ஸிங்க்கு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிளைண்ட்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோம், நம்மளோட சர்வீஸை எப்படி ஆஃபர் பண்ணுறோம், இது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸ். நம்மளோட சர்வீஸை ஆஃபர் பண்ணுறோம். இந்த சர்வீஸை நம்ம எப்படி ஆஃபர் பண்ணுறோம், எவ்வளோ அஃபோர்டபுளாக ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், ஃபாஸ்ட் டெலிவரியாக இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம மீட்டை பார்க்கும்போது நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ண முடியும் நம்மளோட கிளைண்ட் பேஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் 12,000க்கு ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுங்க. 1 மந்த்துக்கு ஒரு கிளைண்ட் தான் ஆன்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 1 மந்த்துக்கு நீங்கள் மினிமம் 3 to 4 கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் நீங்கள் வந்து 2 கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணாலும் 12,000 இல்லை 13,000 15,000 சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 into 2 30,000 rupees நீங்கள் ஈஸியாக ஓரளவுக்கு earn பண்ண முடியும். அதுக்கான டைம் டியூரேஷன் ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்ண முடியும். 1 மந்த்துக்கு 30,000 இட்ஸ் வே குட் அதர் தென் ஒர்க்கிங் அவுட் சைட். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அது கூட இதுவுமே நீங்கள் சேர்த்து பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃப்ரீலான்சிங்கில் ஒரு ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களோட டைமில் நீங்கள் எடுத்து பண்ணலாம். சரி, நீங்கள் இப்போ ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ணணும், நான் ஃப்ரீலான்சிங்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி இது கன்ஃபார்ம் ஒரு பிஸ்னஸ் மாடலே கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் என்னோட பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். விச் இஸ் ஃப்ரீலான்சிங் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்கில் செட்லேருந்து எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக இன் பர்சனாக 1-to-1 பர்சனல் கோச்சிங் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 41 பேட்ச் தாண்டி இப்போ 42nd பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு ஆப்வியஸாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒரு 1-to-1 காலில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கிளியராக இந்த ஆஃபரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மணி ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்களே, அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த மெத்தடாலஜி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சின்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரிய வரும். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஸோ தட் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. சி பை.